விதுரா, பிதாமகருக்கும் குலகுருக்களுக்கும் அவையோருக்கும் வணக்கம். அத்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனன் இன்று இந்த அவையை கூட்டியிருக்கிறான். அதன் காரணத்தை அறிய விளைகிறது இந்த அவை. அவையில் உள்ள அனைவரும் காரணத்தை அறிவீர். ஆனால் அறியாதது போல் ஏதோ பாவனை செய்கிறீர்கள். அதனை போக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். பாவனை செய்வதற்கு இது நாடக அரங்கம் அல்ல. நாங்களும் பாவனை செய்யும் நாடக கலைஞர்கள் இல்லை. நீ பூடகமாக பேசுவதை தவிர்த்து நேரடியாக விஷயத்திற்கு வா துரியோதனா. தாத்தா, பாண்டவர்கள் அந்நியாதவாசம் முடியும் முன்பே வெளிப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டியவர்கள். அதை விடுத்து தூது என்ற பெயரால் கிருஷ்ணனை அத்தினாபுரத்திற்கு அனுப்பி நம்மை அச்சுறுத்தியிருக்கிறார்கள். இதற்கு அத்தினாபுரத்து அரசன் துரியோதனன் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன். துரியோதனா, இந்த கண்டனத்தை தான் நீ கிருஷ்ணன் தூது வந்த போதே தெரிவித்து விட்டாயே. கண்டனம் வெறும் வாய்ச்சொல்லாக இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது செயலாக மாற வேண்டும். ஆகவே பாண்டவர்கள் மீது அத்தினாபுரம் போர் தொடுக்க வேண்டும். அண்ணா, இது அநீதி. பாண்டவர்களுக்கு இப்பொழுது நாடு என்று ஏதுமில்லை. இந்நிலையில் அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? விகர்ணா, நீ உடன் பிறந்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் வெட்கப்படுகிறேன். அவையில் முடங்குவதை நிறுத்து. துரியோதனா, விகர்ணனின் வாயை மூடிவிட்டால் நீதியின் கண்களை கட்டிவிட்டதாக நினைக்கிறாயா? அவனும் இளவரசன்தான். இந்த அவையிலே முக்கியமான அமைச்சனும் கூட. அவனை வெளியேற்றும் உரிமை உனக்கு இல்லை. விகர்ணனுக்கும் அவன் கருத்தை எடுத்து வைக்கும் முழு உரிமையும் இருக்கிறது. நீதியை அறிந்தவன் மருமகன் விகர்ணன். அவன் கருத்துத்தான் என்னவென்று கூறட்டுமே. நாங்களும் கொஞ்சம் கேட்கிறோம். பாண்டவர்கள் தங்கள் தேசத்தை கேட்டால் திருப்பிக் கொடுக்க வேண்டியது முறை. ஆனால் அண்ணன் துரியோதனன் அதையும் மறுத்துவிட்டார். இப்பொழுது அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று கூறுவது அநீதியிலும் பெரிய அநீதி மாமா அவர்களே. விகர்ணா, புரியாமல் பேசாதே. பாண்டவர் சார்பாக ஏற்கனவே கிருஷ்ணர் யுத்த பிரகடனம் செய்துவிட்டார். நாம் பாண்டவர் மீது போர் தொடுக்கவில்லை என்றாலும் பாண்டவர் நம் மீது போர் தொடுப்பது உறுதி. அனைத்து நீதிகளும் அறிந்த உனக்கு இதை அறிந்து கொள்ளும் அறிவில்லையே. கர்ணா, எரியும் நெருப்பில் தூபத்தை போட பார்க்காதே. அது நல்லதல்ல. அர்ஜுனன் மீது கொண்ட பகையை தீர்க்க தருணம் பார்க்காதே. அது நம் நாட்டையே அழித்துவிடும். உன்னை இந்த சபையிலிருந்து அப்புறப்படுத்தினாலே எல்லாம் சரியாகிவிடும். விகர்ணா, இனி ஒரு முறையை நண்பனை பற்றி தவறாக பேசினாய், உனது தலை தரையில் உருளும். இது சத்தியம். அண்ணா, அச்சுறுத்தி பேசி நினைத்ததை சாதித்து விடலாம் என்று எண்ணாதே. நான் உண்மையை உரக்க கூறுபவன். பாண்டவர்கள் ராஜ்யத்தை கேட்பது உரிமை. அவர்கள் படையெடுத்து வருவதில் நீதி இருக்கிறது. ஆகவே ராஜ்யத்தை திருப்பிக் கொடுப்பதே நல்லது. விகர்ணா, போதும், நிறுத்து உன் பிதற்றலை. போரை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. போர் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. பிதாமகர் பீஷ்மாச்சாரியார், துரோடாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன் என நிகரற்ற வீரர்கள் நம் பக்கம் இருக்கும் போது பாண்டவர்களை போரில் வீழ்த்துவது உறுதி. இங்கே கூடியிருப்பது அரசரின் கருத்தை அறிய, உனது கருத்தை அறிய அல்ல. பெரியப்பா, யுத்தம் குறித்து தங்கள் கருத்துதான் என்ன? கிருஷ்ணா, நீ போன காரியம் என்ன ஆயிற்று? சமாதான தூது வெற்றியில் முடிந்தது.
துரியோதனன் ராஜ்யத்தை தர சம்மதித்து விட்டானா? ராஜ்யம் அல்ல, 5 வீடுகளையாவது கொடு என்று கேட்டு பார்த்து விட்டேன். ஆனால் துரியோதனன் ஊசி முனை அளவு இடம் கூட தர முடியாது என்று கூறிவிட்டான். பிறகு எப்படி சமாதான தூது வெற்றியில் முடிந்ததாக கூறினாய்? வெற்றி யாருக்கென்று நான் கூறவில்லையே. ஐயோ, எனக்கு தலை கிறுகிறுக்கிறது. அங்கே நடந்ததை கூறு. நானும் முடிந்தவரை சமாதானத்திற்குத்தான் முயற்சி செய்து பார்த்தேன். அவனிடம் நடக்கவில்லை. சாமதான பேத தண்டம் என்று 4 வகையிலும் முயற்சித்து பார்த்து விட்டேன். நான் கெஞ்சினேன், அவன் மிஞ்சினான். கிளிப்பிள்ளைக்கு எடுத்துரைப்பது போல் எடுத்துரைத்து பார்த்தேன். அவனோ எடுத்தெறிந்து பேசினான். உங்கள் பலத்தை கூறி அச்சுறுத்தி பார்த்தேன். அவன் அலட்சியம் செய்தான். இறுதியில் விஸ்வரூபம் எடுத்து அவையையே நடுநடுங்கச் செய்தேன். அப்போதும் அவன் அசரவில்லை. இறுதியில் உன் சார்பாக நானே யுத்த பிரகடனம் செய்து வந்துவிட்டேன். பெரியப்பா, யுத்தம் குறித்து தங்கள் கருத்துதான் என்ன? சம்பிரதமான பேச்சுக்களை இனி தவிர்ப்பது நல்லது திருதராஷ்டிரா. நாங்கள் எந்த கருத்தை முன்வைத்தாலும் அதை நீயோ உன் புத்திரனோ கிஞ்சித்தும் ஏற்பதில்லை என்பதை இந்த அவை அறியும். எனவே இனியும் நாங்கள் எங்களையே அவமானப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏற்கனவே நீ எடுத்த முடிவை இந்த அவையிலே அறிவிக்கலாம். குலகுரு துரோணாச்சாரியரே, தங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன். பிதாமகரின் கருத்துதான் என் கருத்தும். விதுரா, உன் கருத்து? இதை அவையில் பகிரங்கமாக அறிவிப்பதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் அரசே. நீங்களும் உங்கள் புத்திரனும் தனித்திருந்து ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருப்பீர்கள். அந்த முடிவை நீங்கள் நேரடியாக நிறைவேற்றலாம். அதை விடுத்து எங்களை விவாதத்திற்கு இழுத்து பிறகு தலைகுனியச் செய்வது ஏன்? அரசே, அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி தாங்கள். எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்கும் முழு உரிமை உங்களுக்கே உள்ளது. அதனால் தாங்களே முடிவை அறிவிக்கலாம். கர்ணா, இந்த அவையின் மாண்பை பற்றி நீ அறிய மாட்டாய். என்ன, நீ எல்லாம் அத்தினாபுரத்தின் அரசனுக்கு நீதியை எடுத்துரைக்கும் நிலைக்கு ஆளானதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். தாத்தா, என் நண்பன் எனக்கு இணையானவன். இந்த அவையில் அவன் கருத்துக்களை எடுத்துரைக்கும் உரிமை படைத்தவன். பிறகு எதற்காக எங்களை அழைத்தாய்? நீயும் உன் நண்பனுமே இந்த அவையை நடத்த வேண்டியது தானே? தாத்தா, துரியோதனா, இந்த நேரத்தில் நீ பீஷ்மரை பகைத்துக் கொள்வது நல்லதல்ல. அவரோடு நாவடக்கத்தோடு உரையாடும். நீயும் உன் நண்பனும் அவையை நடத்திக் கொள்ள வேண்டியதுதானே என்பதில் உட்பொருளை புரிந்து கொள். விதுரரை போல் பீஷ்மரும் நமக்கு ஏதேனும் இழப்பை ஏற்படுத்திவிடப் போகிறார். தாத்தா, தாங்கள் அத்தினாபுரத்தின் காவலர். தாங்கள் இல்லையேல் இந்த அத்தினாபுரமே இல்லை என்பது உலகிற்கே தெரியும். ஏதோ நண்பன் மீது இருந்த அன்பினால் தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். துரியோதனா, இந்த வெற்று பாவங்களையும் நாடகங்களையும் நான் நம்புவதில்லை. இந்த அவை எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டதோ அதை முன்வைக்கலாம். அரசே,
அத்தினாபுரத்தின் இளவரசனாக தங்களை போர் பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். பாண்டவர்கள் அத்தினாபுர அரசு எடுத்த முடிவிற்கு கட்டுப்பட மறுத்த காரணத்தால் அவர்கள் மீது யுத்தம் தொடுக்க எக்கணம் அரசனாக பிரகடனம் செய்கிறேன். அத்தினாபுரத்தின் நட்பு நாடுகளுக்கு ஆதரவு கோரும் பணிகள் தொடங்கட்டும். அருமை கிருஷ்ணா, சரியாக செய்தாய். பேராசை பிடித்த நயவஞ்சகன் அப்படித்தான் உரைப்பான் என்பது ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான். இந்த சமாதான தூது சென்றதே நமக்கு பெரும் அவமானம்தான். ஆத்திரம் கொள்ளாதே பீமா. போருக்கான முதல் அடியை எடுத்து வைப்பவன் உண்மையான சத்திரியன் அல்ல. யுத்த தந்திரங்களில் முதன்மையானது சமாதானம். அந்த சமாதானத்தை நாம் முன்வைத்ததே ஒரு வகையான போர் முழக்கமே. கிருஷ்ணா, நாம் போரிட்டுத்தான் ஆக வேண்டுமா? இத்தனை நடந்த பிறகும் எதற்காக தயங்குகிறாய் தர்மா? நீ யுத்த பிரகடனம் செய்து வந்து விட்டாய். ஆனால் எங்கள் தாயிடம் இது குறித்து கருத்து கேட்கவில்லையே என்ற தயக்கம்தான் என்னை ஆட்கொள்கிறது. உனக்கு அந்த கவலை வேண்டாம். உன் சார்பாக நானே அந்த காரியத்தையும் செய்துவிட்டேன். உன் தாய் உன்னிடம் இதை கூற என்னை பணித்தார். சத்திரியன் தன் பிரச்சனைகளுக்கு யுத்தத்தின் வழியே தீர்வு காண்கிறான். சத்திரியன் யுத்தத்தின் வழியே தன் ராஜ்யத்தை அடைகிறான். இதை என் புத்திரர்களிடம் உரைக்க சொல். இனி நான் என்ன செய்ய? யுத்தத்தில் எனக்கு உடன்பாடில்லை. ஆனால் என் சகோதரன் துரியோதனன் நான் எடுக்க வேண்டிய முடிவை அவன் தீர்மானித்து விட்டான். தர்மராஜரே, இன்றுதான் தாங்கள் சரியான முடிவை எடுத்துள்ளீர்கள். இப்போதும் கூறுகிறேன், யுத்தத்திற்கான முடிவை எடுத்தது நான் அல்ல, துரியோதனன். யார் முடிவெடுத்தால் என்ன? யுத்தம் மூளப்போவது உறுதிதானே அண்ணா? நிச்சயமான உறுதி. இதோ இந்த கணத்தில் இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தியாக என்னை நான் வரித்துக் கொண்டு போர் பிரகடனம் செய்கிறேன். அத்தினாபுரத்தின் மீது இந்திரபிரஸ்தம் போர் தொடுக்கும். ஆதரவு தெரிவிப்போர் தங்கள் ஆதரவை தெரிவிக்கலாம். பாஞ்சால தேசம் பாண்டவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கிறது. பாஞ்சாலத்தின் படைகள் பாண்டவர்கள் படைகளோடு அணிவகுத்து நின்று எதிரிகளான கௌரவர்களை கொன்று குவிக்கும். விராட தேசம் தன் நாட்டு ராஜகுமாரியை பாண்டவரின் புத்திரருக்கு மனம் முடித்து கொடுத்துள்ளது. சம்பந்தி என்ற முறையிலும் நட்பு நாடி என்ற வகையிலும் பாண்டவருக்கு விராட தேசம் தன் ஆதரவை அளிக்கிறது. கிருஷ்ணா, நீ ஏன் மௌனம் காக்கிறாய்? நான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் என் தேசமான துவாரகை துரியோதனனுக்கு ஆதரவு அளிக்கும் என்று நான் ஏற்கனவே அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். கிருஷ்ணா, எங்களோடு நீ இருப்பாய் அல்லவா? நிச்சயம் இருப்பேன். ஆனால் ஆயுதம் ஏந்த மாட்டேன். கிருஷ்ணா, பிறகு என்ன செய்வதாக உத்தேசம்? யுத்தம் தான் மூண்டு விட்டதே. இனி ஆனந்தமாக வேடிக்கை பார்க்கலாம் என்பதுதான் உன் முடிவோ? அப்படியல்ல. அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அவனுக்கு நான் தேரோட்டுவேன். கிருஷ்ணா,
ஆனாலும் உனக்கு பரந்த மனதுதான். தர்க்கமாடியது போதும். பாண்டவர்களாகிய நம் நட்பு தேசங்களுக்கு உடனே ஓலை அனுப்புங்கள். அவர்களின் ஆதரவை திரட்டுங்கள். கௌரவர்களை நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அதற்கான பணியை இப்போதே தொடங்கலாம். தர்மராஜரே, பாஞ்சால தேசம் அதன் நட்பு நாடுகளிடம் ஆதரவை கோரும். விராட தேசமும் அதன் நட்பு நாடுகளின் ஆதரவை கோரும். பலே, நம் புத்திரனின் அபார திறமையை கண்டீர்களா? அவன் தங்களையும் மிஞ்சி விடுவான். என் நண்பன் துரியோதனன் புத்திரனின் வீரத்தை இப்போது பார்க்கிறாயா? லக்குவனா, நன்றாக வாளை சுழற்றி வீசு. பலே பலே லக்குவனா, பலே. பார்த்தாயா என் நண்பன் துரியோதனன் புத்திரனின் வீரத்தை? இப்போது என்ன சொல்கிறாய்? உங்கள் நண்பரை தான் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் என்று நினைத்தேன். தாங்களும் அவரது புத்திரனையும் விட்டுக் கொடுப்பதில்லையே. நன்றாகவே பரிகசிக்கிறாய். வா நண்பா. என்ன நண்பா, பேச்சும் சிரிப்பும் அமர்க்கலப்படுகிறதே. நம் புத்திரர்களின் பெருமையை நாங்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு மெச்சிக் கொண்டிருந்தோம். அதிலும் உன் புத்திரன் லக்குவனன் வாழ்வீச்சில் வல்லவனாக இருக்கிறான். அப்படியா லக்குவனா? கூறுங்கள் தந்தையே. அன்பு புதல்வனே, நீ கூறு. கர்ணனின் புதல்வன் வசுசேனனை உன்னால் வெல்ல முடியுமா? கடினமான காரியம் தந்தையே. ஏனென்றால் இவன் எனக்கு நிகரான வீரன். வெல்வது அவ்வளவு சுலபமல்ல. சரியாக சொன்னாய். கர்ண மாமன்னரின் புத்திரனின் வீரத்தை கேட்கவா வேண்டும்? சரி, இருவரும் சென்று ஓய்விடுங்கள். அன்பு நண்பா, கர்ணா, உன் வீரத்தை நிலைநாட்டும் காலம் வந்துவிட்டது. நீ விரும்பிய யுத்தம் வந்துவிட்டது. நண்பா, பாண்டவர்களின் கொட்டத்தை அடக்கி வெற்றியை உன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நமது புத்திரர்களும் போருக்கு தயாராகிவிட்டார்கள். நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்ன தகவல்? பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவியார் உன் இல்லத்திற்கு வந்தார்களாமே, உண்மையா? உண்மைதான். ராஜமாதா குந்தி தேவி நம் இல்லத்திற்கு வந்தார்களா? எப்போது வந்தார்கள்? ஏன் நீங்கள் இதை என்னிடம் கூறவில்லை? சுபாங்கி, இது அரசியல். அதனால் உன்னிடம் கூற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. மனைவியிடம் கூட நீ மறைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயம் ஏதோ விஷயம் இருக்கிறது. குந்தி தேவியார் எதற்காக வந்தார்கள் என்று அறிந்து கொள்ளலாமா? அது கர்ணா
அதுதான் இதுவென்று கேட்கிறேன். யுத்தம் நெருங்கும் தருவாயில் சத்துருக்களின் தாயார் உன்னை எதற்காக சந்திக்க வர வேண்டும்? குந்தி தேவியாரையும் அவரது ராஜதந்திரத்தையும் நாம் நன்கு அறிவோம். நிலைமை அப்படி இருக்க அவர் உன்னை சந்திக்க வந்ததில் ஏதோ காரணமில்லாமல் இருக்க முடியாது. கர்ணா, நீ தயங்குவதை பார்த்தால் விஷயம் ஏதோ விபரீதமாக இருக்கும் போலிருக்கிறதே. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் அந்நியனான நீ எதற்காக தலையிடுகிறாய்? விலகிக்கொள் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாமா, சிற்றன்னை குந்தி தேவியார் என்னை சந்திக்க வந்தது போல் நண்பனை சந்திக்க வந்திருக்கிறார். அவருக்கு இந்த யுத்தத்தில் விருப்பமில்லை. அதை தடுக்க வழி தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தானே நண்பா? ஆம், அப்படித்தான். குந்தி தேவியாரிடம் நான் அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் போலிருக்கிறதே. உண்மைதான். நம்மிடத்தில் வாழ்ந்து கொண்டு நம்மை எதிர்க்கவும் துணிவு வேண்டும் அல்லவா? மாவீரர்களை புத்திரர்களாக பெற்றவர் அல்லவா? குந்தி தேவியார் வந்து சென்றதில் நிச்சயம் ஏதோ காரணம் இருக்கிறது. கர்ணன் அதை மறைக்கிறார். கிருஷ்ணா, வா திரௌபதி. இன்றைக்கு தான் நன்றி கூற நான் உன்னை தேடி வந்தேன். திரௌபதி, உண்மையில் நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு விளங்கவில்லை. ஹத்தினாபுரத்திற்கு நீ சமாதான தூது சென்றது முதல் என் கண்களில் உறக்கமில்லை. எங்கே சமாதானத்தோடு வந்து விடுவாயோ என்று நான் அஞ்சு கொண்டிருந்தேன். ஆனால் நீ யுத்தத்தை எனக்கு பரிசாக கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். நன்றி கிருஷ்ணா, உனக்கு நன்றி. திரௌபதி, நான் கூடியவரை சமாதானத்திற்கே முயற்சித்தேன். ஆனால் துரியோதனன் தான் யுத்தத்தை இருகரம் நீட்டி வரவேற்றான். ஆகவே நீ துரியோதனனுக்கே நன்றி கூற வேண்டும். அந்த துரியோதனன் அவன் முடிவை அவனே தேடிக்கொண்டான். என் கூந்தலில் குருதி பூசும் அந்த நன்னாளுக்காக நான் காத்திருப்பேன் கிருஷ்ணா. திரௌபதி, உன்னுடைய கண்மூடித்தனமான தன்னம்பிக்கையை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. என்ன கூறுகிறான் கிருஷ்ணா? யுத்தம்தான் நிச்சயமாகி உள்ளது. யுத்தத்தில் பாண்டவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று உனக்கு யார் சொன்னது திரௌபதி? கிருஷ்ணா, சுத்தி வளைத்து பேசாதே. நடக்கவிருக்கும் இந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா? யுத்தம் என்பது நீ நினைப்பது போல் தொழுவத்தில் கட்டிய பசு அல்ல. யுத்தம் ஒரு சாகசம். யுத்தம் ஒரு சாஸ்திரம். யுத்தம் ஒரு பாடம். யுத்தம் ஒரு போதனை. யுத்தத்தின் வெற்றியை காலம், பலம், சூழல் ஆகியவை கூடி தீர்மானிக்கின்றன. யுத்தம் எப்போதும் தன் தீர்ப்பை தானே எழுதிக் கொள்வதில்லை. தன் தீர்ப்பை யாரும் எழுதுவதை யுத்தம் ஒருபோதும் அனுமதிப்பதும் இல்லை. ஆகவே நடக்கவிருக்கும் யுத்தத்தின் தீர்ப்பை என்னால் மட்டும் எப்படி கூற இயலும்? கிருஷ்ணா, நீ ஏதேதோ வேதாந்தங்களை கூறி என்னை குழப்புகிறாய். எனக்கு அச்சமாக இருக்கிறது. யுத்தத்தை தேர்ந்தெடுத்துவிட்டு அச்சம் என்று கூறினால் எப்படி? எதையும் சந்திக்க தயாராக இரு. நான் வருகிறேன். சகாதேவா. அமர் கிருஷ்ணா,
சகாதேவா, என்ன யோசனை பலமாக இருக்கிறது? யுத்தகளம் பற்றிய கனவா? உன் கனவை எதற்கு என் மீது திணிக்கிறாய் கிருஷ்ணா? யுத்தம் என் கனவா? சகுனியை யுத்தகளத்தில் கொல்வேன் என்று சூளுரைத்தவன் நீயா நானா? சூளுரைத்தது நான் தான். ஆனால் யுத்தம் வேண்டுமென்று நான் விரும்பவில்லை. விரும்புவது நீ. சகாதேவா, உன் குற்றச்சாட்டில் பொருள் இல்லை. சமாதான தூதுவனாக நீ அத்தினாபுரம் சென்றது வெற்று வேஷம். உண்மையில் நீ சமாதானத்திற்கு முயற்சி செய்யவில்லை. நான் துரியோதனனிடம் 5 வீடுகளையாவது பாண்டவர்களுக்கு கொடு என்று மன்றாடி கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவன் அதற்கு கூட இசையவில்லை. அப்படி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய்? உன்னை நான் அறிவேன் கிருஷ்ணா. உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை. ஆனால் நீ சமாதானத்தை விரும்பவில்லை. நீ உண்மையில் சமாதானத்தை விரும்பியிருந்தால் ஏதேனும் செய்து சமாதானத்தை ஏற்படுத்தியிருப்பாய். யுத்தம் மூள வேண்டும் என்பதே உன் திண்ணமான எண்ணம். சகாதேவா, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அப்படியா? இப்போது கூட யுத்தத்தை நிறுத்த 5 வழிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை செய்தாலும் யுத்தம் நடக்காது. செய்கிறாயா கிருஷ்ணா? அது என்ன 5 வழிகள் சகாதேவா? முதல் வழியை கூறு. பீமண்ணாவின் கதையை உடைத்து விடுவது. சரி, அடுத்த வழி என்ன? அர்ஜுனண்ணாவின் காண்டீபத்தை எரித்து விடுவது. அதுவும் சரியே. அடுத்த வழி? திரௌபதியினுடைய கூந்தலை மழித்து விடுவது. அது எப்படி? திரௌபதியின் கூந்தலை மழிப்பதால் எப்படி சமாதானம் ஏற்படும்? திரௌபதி துச்சாதனனின் இரத்தத்தை கூந்தலில் பூசாமல் கூந்தலை அள்ளி முடிய மாட்டேன் என்று சபதம் பூண்டதால் தானே இப்போது யுத்தம். அந்த கூந்தலையே மழித்து விட்டால் யுத்தத்திற்கு இடமேது? அடுத்த வழி? கர்ணனை அத்தினாபுரத்துக்கு அரசனாக்கி விடுவது. இது என்ன வினோதமான வழியாக இருக்கிறதே? கர்ணனை அத்தினாபுரத்திற்கு அரசனாக்கிவிட்டால் யுத்தத்தை எப்படி நிறுத்த முடியும்? கர்ணன் தர்மம் அறிந்தவன். யார் எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுத்துவிடும் கொடையுள்ளம் படைத்தவன். அவன் அரசனானால் நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை அவனிடம் கோரலாம். அப்படி கோரினால் அவனால் ஒருபோதும் மறுக்க முடியாது. எங்கள் ராஜ்யம் எங்களுக்கு கிடைத்துவிட்டால் எதற்கு இந்த யுத்தம் மூளப்போகிறது? சபாஷ்! இறுதி வழி என்னவோ? இந்த யுத்தத்திற்கு காரணகர்த்தாவான உன்னை செயல்பட விடாமல் கட்டி போடுவது. பீமனின் கதையை உடைத்து விடலாம். அர்ஜுனனின் காண்டீபத்தை எரித்து விடலாம். திரௌபதியின் சிகையை மழித்து விடலாம். கர்ணனை கூட அத்தினாபுரத்தின் அரசனாக்கி விடலாம். ஆனால் என்னை கட்டி போடுவது நடக்காத கதை. கிருஷ்ணா, மற்ற விஷயங்கள் தான் எனக்கு கடினமானவை. உன்னை கட்டி போடுவது எனக்கு மிகவும் எளிது. முடிந்தால் முயற்சி செய்து பாரேன். அப்படி நீ என்னை கட்டிவிட்டால் யுத்தத்தை நான் நிறுத்திவிடுகிறேன். இக்கணமே உன்னை கட்டுகிறேன் பார்.
வேண்டாம் சகாதேவா, என்னை விட்டுவிடு. நான் ஆற்ற வேண்டிய காரியங்கள் அநேகம் உள்ளன. என்னை விட்டுவிடு. முடியாது. உன்னை அவிழ்த்து விட்டால் யுத்தம் மூழும். நீ கட்டுண்டு கிட கிருஷ்ணா. சகாதேவா, இந்த தர்ம யுத்தம் நடந்தே தீர வேண்டும். அப்போதுதான் இந்த பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். என்னை அவிழ்த்து விடு. நான் உன்னை அவிழ்த்து விட வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒரு வரத்தை தர வேண்டும். வேண்டிய வரத்தை கேள். இந்த யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது. யுத்தம் என்றால் எப்படி மரணம் நேராமல் இருக்கும்? அதனால்தான் யுத்தத்திற்கு மூல காரணமான உன்னை கட்டி போட்டிருக்கிறேன். சகாதேவா, நீ அறிவில் சிறந்தவன் என்று நிரூபித்து விட்டாய். நீ கேட்ட வரம் தந்தேன். நிகழவிருக்கும் கௌரவர்கள் பாண்டவர்கள் யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு மரணம் ஏற்படாது. உன் நோக்கம் அறியாமல் வலிய வந்து உன்னிடம் சிக்கிக்கொண்டேன். இனி உன்னிடம் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். சரி, நான் வருகிறேன் சகாதேவா. மாமா, பகடை வைத்துக்கொண்டு யோசித்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று சோழிகளையும் 2 குவளைகளையும் வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? யுத்தம் தொடங்கும் முன் பாண்டவ கௌரவ சேனைகளின் பலத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டாமா? நல்ல விஷயம்தான். அப்படியானால் நான் இப்போது பாண்டவர்களுக்கு ஆதரவு நாடுகளையும் நமக்கு ஆதரவு நாடுகளையும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வருகிறேன். இரு அணிகளையும் சீர்தூக்கி பார்த்து பலத்தை ஆராய்வோம். நண்பா, கூறு பார்க்கலாம். முதலில் கௌரவர் பக்கம். துச்சலையின் கணவன் ஜெயத்ரதன் ஆளும் சிந்து தேசம். சிந்து தேசம். இப்போது பாண்டவர் பக்கம். விராட தேசம். விராட தேசம். கௌரவர் பக்கம் சோமதத்தன் ஆளும் தசர்ண தேசம். தசர்ண தேசம். பாண்டவர்கள் பக்கம் பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம். அடுத்தது கௌரவர் பக்கம். நண்பா, உனது மாமனாரின் கலிங்க தேசம். கலிங்க தேசம். அடுத்தது பாண்டவர் பக்கம். எனது மாமனார் என்னை சூதபுத்திரன் என்று சொன்ன கனகரின் தேசம். கனகரின் தேசம். அடுத்தது கௌரவர் பக்கம். கிருஷ்ணரே ஆளும் துவாரகா தேசம். துவாரகா தேசம். அடுத்து பாண்டவர் பக்கம். அவர்களது தாய்மாமன் சல்லியன் ஆளும் மத்ரா தேசம். மாமா, தொடக்கத்தில் இருந்து நீங்கள் விளையாடுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். கர்ணன் ஒவ்வொரு அரசரின் பெயரை கூற கூற அந்த கோலையில் நீங்கள் காய்களை சேர்த்து வைத்தீர். அப்போதே புரிந்து கொண்டேன் நீங்கள் ஏதோ கணக்கிடுகிறீர்கள் என்று. ஆனால் கர்ணன் சல்லியனின் பெயரை கூறும்போது எதற்காக 3 காய்களை சேர்த்து வைத்தீர்?
மருமகனே, சல்லியன் மற்றவரை விட 3 மடங்கு சக்தி பெற்றவன். அவன் பலத்தை நீங்கள் யாவரும் அறிய மாட்டீர்கள். துரியோதனனைப் போல், பீமனைப் போல் அவன் 1000 யானை பலம் கொண்டவன். அது மட்டுமல்ல, சல்லியன் எதிரே யார் நின்று போரிட்டாலும் அவர்களின் பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும் வரம் பெற்றவன். மாத்ரி, உன் கணவன் பாண்டுவை கானகத்திற்கு துரத்தி அவன் மரணத்திற்கு காரணமான திருதராஷ்டிரனை வெல்லும் காலம் வந்துவிட்டது. அந்த கண்ணிழந்த கயவனின் புத்திரன் துரியோதனனை யுத்த களத்தில் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உன் புத்திரர்களை வஞ்சித்த அந்த கௌரவ கூட்டத்தை நான் கொன்றொழிக்கும் முகூர்த்தம் வந்துவிட்டது. கண்களில் கனவுகளை சுமந்து ஹத்தினாபுரத்திற்கு மருமகளாய் சென்றாய். ஆனால் அங்கே அரங்கேறிய சதி உன்னை கானகத்திற்கு துரத்தியது. உன் கணவனின் உயிரை குடித்தது. உத்தம ஜாதி பெண்ணான நீ உன் கணவனோடு உடன்கட்டை ஏறினாய். உன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளையும் காக்க உயிரை சுமந்து நடைபிணமாக வாழ்கிறாள் குந்தி. உன் புத்திரர்களான பாண்டவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவார்கள். மாத்ரி, உன் புத்திரர்களின் வெற்றிக்கு இந்த சல்லியன் பக்கபலமாக இருப்பான். யாரங்கே? அரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். 4 வகை படைகளும் ஆயத்த நிலையில் உள்ளதா? எக்கணமும் யுத்தகலம் புகவே ஆயத்தமாக உள்ளது அரசே. பாண்டவர்களிடமிருந்து ஓலை வந்த அன்றே படைகளை தயார் செய்து விட்டேன். நல்லது, நாம் இப்பொழுதே புறப்படலாம். அப்படியே ஆகட்டும் அரசே. ஆகவேதான் சல்லியன் பெயரை உச்சரித்த போது 3 காய்களை எடுத்து வைத்தேன். அவன் பாண்டவர்கள் பக்கம் இருக்கும் வரை யுத்தத்தில் வெற்றி என்பது நமக்கு வெறும் கனவு. ஆகவே அவனை நம் பக்கம் இழுத்தாக வேண்டும். மாமா, சல்லியன் பாண்டவர்களின் தாய்மாமன். அப்படி இருக்க அவரை எப்படி நம் பக்கம் இழுக்க முடியும்? இது முடியாத காரியம். முடியாத காரியம் என்று இந்த உலகில் ஏதும் இல்லை. சிந்தித்தால் வழி பிறக்கும். ஆகவே சிந்திப்போம். சிந்திக்க பிறந்தவனே இந்த சகுனி.